இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஆன்லைன் கேம் பத்தி தான் பேச போறோம். நெறைய ஆன்லைன் கேம வந்து ப்ரமோட் பண்ணி, நெறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பு வைக்கிற மாரி தான் நம்ம கவர்ன்மெண்ட் ஒரு மசோதாவ அமல்படுத்த போறாங்க. அது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஆன்லைன் கேம் வந்து 3 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து நம்ம அமௌண்ட் இல்லாம விளையாடுவோம்ல, இந்த கேரம் போர்டு, செஸ் எல்லாம் விளையாடுவோம்ல, இதெல்லாம் நம்ம எப்பவும் போல விளையாண்டுக்கலாம். மத்தபடி நம்ம ஃபிரெண்ட்ஸோட என்டர்டெயின்மென்ட்க்கு விளையாடுவோம் பாருங்க, இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜிலாம் விளையாடுவோம் பாருங்க, இது நம்ம வந்து விளையாண்டுக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. 3வதா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, இந்த அமௌண்ட் பெட் கட்டி விளையாடுறோம் பார்த்தீங்களா? நெறைய இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, எவனோ ஒருத்தன் காசு குடுப்பான். இந்த வீடியோ நீ கொஞ்ச நேரம் ப்ரமோட் பண்ணி விடு. நான் உனக்கு இவ்வளோ அமௌண்ட் தரேன் அப்டின்ட்டு. அந்த காசுக்கு ஆசைப்பட்டு இந்த ஈனப்பிறவிகள் என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ போட்டுடுவோம். நமக்கு என்ன நமக்கு காசு வந்துருது. பாக்குறவன் எவனோ தானே சாவ போறான். நமக்கு என்ன மயிரு அப்டின்ட்டு அவன் பாட்டுக்கு வீடியோ போட்டுறான். அத பாத்துட்டு நம்ம ஆளுங்க என்ன பண்றானுங்க, இது என்னப்பா ஈஸியா வேல பாக்காமலே காசா அப்டின்ட்டு அவன்ட்ட உள்ள ஒரு 200, 300 இன்வெஸ்ட் பண்ணி அத பெட் கட்டி விளையாட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அது எங்க போய் முடியுது? சுடுகாட்டுல தான் முடியுது. நெறைய பேர் செத்துருக்காங்களா இல்லையா? எவ்வளவு வீடியோ பாக்குறோம் நம்ம, எவ்வளவு நியூஸ்ல பாத்துருக்கோம். எத்தன பேர் அவனே வீடியோ போட்டு வச்சுட்டு செத்துருக்காங்க. இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வரேன்னா, நம்ம கவர்ன்மெண்ட் காதுல இப்பதான் இது லைட்டா போய் சேர்ந்திருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இப்பதான் ஒரு மசோதா வந்து அமல்படுத்த போறாங்க. இது வந்து எதனால அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த பெட் கட்டி விளையாடுறதுனால நெறைய பேர் பணத்த இழந்து, மன உளைச்சலுக்கு உள்ளாகி நெறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இத பண்ண போறாங்க. இந்த நம்ம ஆளுங்க இருக்கானுங்க பாருங்க. நம்ம ஏதோ காசு குடுக்குறாய்ங்க, சரின்ட்டு ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்ட்டு காச வாங்கிட்டு வீடியோ போடுறாய்ங்க பாருங்க. இனிமே சட்டவிரோதமா அந்த செயல செஞ்சாங்கன்னா, ரூ. 1,00,00,000 அபராதத்திலிருந்து 3 வருஷம் ஜெயில் வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து இன்னும் அமல்படுத்தல. கூடிய சீக்கிரம் இத வந்து அமல்படுத்திருவாங்க. இத வந்து கூடிய சீக்கிரம் அமல்படுத்தணும்னு தான் நானும் சொல்றேன். ஏன்னா, இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே போதும். ரம்மியா இருக்கட்டும், ரம்மிலயே வந்து ஏகப்பட்ட வெரைட்டி வந்துட்டு. டைப்ஸ் ஆஃப் ரம்மின்னு போட்டாலே அவ்வளோ வருது. ஜங்கிலி ரம்மி அது இதுன்ட்டு. அது இல்லாம அந்த எனக்கு இந்த கோழி வந்து இன்னைக்கு வந்து ரூ. 5,000 இந்த சம்பாதிச்சு கோழி குடுத்துச்சு. எனக்கு ஒரு தினமும் மாசத்துக்கு 23,000 23,000 ரூபாய் சம்பாதிச்சு சம்பாதித்து தருகிறது. அது வேற அவ்வளோ கேள் போயிட்டு நண்பா, இருக்கு. நீ பயப்பட வேண்டிய இதெல்லாம் ஒரு ஸ்கேம் தான். நமக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம சம்பாரிச்சா தானே காசு. இதெல்லாம் எப்படி உட்கார்ந்துகிட்டே சம்பாதிக்க முடியும்? ஒரு ஆப் வந்து இன்வெஸ்ட் பண்றவன் வந்து என்ன பண்ணுவான்? நமக்கெல்லாம் பணம் குடுக்கணும்னா ஒரு ஆப்ப இன்வெஸ்ட் பண்றான். அவன் சம்பாதிக்கிறதுக்காக தான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். நம்ம இந்த ஏழை எளிய மக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? சீக்கிரம் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடலாம். ஒரு கடன அடைச்சிடலாம் அப்படின்ட்டு, ஒரு கடன வாங்கி இதுல போடுறாய்ங்க. இது மயிரா பூச்சுன்னு போயிடுது. மறுபடியும் கடன்காரனா தான் ஆயிட்டு இருப்ப. வேலைக்கு போங்க, சம்பாரிங்க, நல்லா இருங்க. அத விட்டுட்டு தேவையில்லாம இந்த மாரி ஆன்லைன் கேம்ல மாட்டி சாவாதீங்க. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன்.